தங்கம் விலை புதிய உச்சமாக 1 பவுன் 1,00,000 தாண்டி உள்ளது. தங்கம் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் 2வது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் இந்தியாவின் மீது தொடுத்த வர்த்தக போரால் அந்த நாட்டு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இதேபோல அமெரிக்க மத்திய பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்ததால் முதலீட்டாளர்கள் அரசு பத்திரங்கள், சேமிப்புகளில் தொடர்ந்து முதலீடு செய்வதை கணிசமாக குறைத்துவிட்டு தங்கத்தின் மீது தங்களது கவனத்தை திசை திருப்ப தொடங்கியுள்ளனர். பெரும்பாலானோர் பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்வதை தவிர்த்துவிட்டு எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு மதிப்புமிக்க உலோகமான தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருகிறார்கள். இது தங்கத்துக்கான தேவையை உலக அளவில் கணிசமாக அதிகரிக்க செய்துள்ளது. தேவை அதிகமாக இருப்பதால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. தங்கம், வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே போகிறதல்லவா? இதற்கு மத்திய அரசு ஏதேனும் நடவடிக்கையை எடுக்குமா? 2025 தங்கத்தின் விலை ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்தது? தங்கத்தை விட வெள்ளி விலை வேகமாக உயர்ந்தது ஏன்? தொடரும் வெள்ளி பற்றாக்குறை. 2026 தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய தங்கம், வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். தங்கம் விலை இன்று அதிரடியாக சரிந்துள்ளது. இன்று மட்டும் சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை 1320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை சற்று குறைந்திருப்பதால் நகை பிரியர்கள் ஆறுதல் அடைந்துள்ளனர். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற மக்களவை கேள்வி நேரத்தில் தங்கம் விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தங்கம் விலையை நிர்ணயிப்பதில் மத்திய அரசுக்கு தொடர்பில்லை. சர்வதேச விலை நிலவரம், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் விலை, வரிகள் ஆகியவை அடிப்படையில்தான் தங்கம், வெள்ளி விலை தீர்மானிக்கப்படுகிறது. நடப்பாண்டில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. தற்போதைய விலை உயர்வுக்கு புவிசார் அரசியல் பதற்றம் அதிகரித்து வருவதும் சர்வதேச வளர்ச்சி குறித்த நிச்சயமற்ற நிலையும் தான் காரணம். அதனால் பாதுகாப்பான முதலீட்டு தேவை அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் மத்திய வங்கிகள் தங்கத்தை கணிசமாக கொள்முதல் செய்கின்றன. நுகர்வு, முதலீடு என 2 விதங்களில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. அவை பாதுகாப்பான முதலீடாகவும் கருதப்படுகிறது. வீட்டில் இருந்தாலும் தங்கத்தின் மதிப்பு உயர்வதால் தங்கம் விலை உயர்வை குடும்ப சொத்து உயர்வாகவே மக்கள் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார் பங்கஜ் சௌத்ரி. சரி, 2025 ஆண்டில் தங்கத்தின் விலை ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது பற்றியும் பார்த்துவிடலாம். புவிசார் அரசியல் பதட்டங்கள், போர் அச்சங்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை போன்ற காரணங்களால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்துவிட்டனர். அதே நேரத்தில் உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் தங்களது தங்க கொள்முதலை கணிசமாக அதிகரித்துவிட்டன. அதேபோல ETF மூலம் முதலீடுகள் மற்றும் வட்டி விகித குறைப்புகளும் கூட தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்துவிட்டன. மேலும் கிராம் கோல்ட் ரெவென்யூ அட்ரிபியூஷன் மாடல் பகுப்பாய்வின்படி ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மை, டாலர் பலவீனம் மற்றும் வட்டி விகித குறைப்புகள் ஆகியவை சமநிலையில் செயல்பட்டதாக உலக தங்க கவுன்சில் கூறியது. இதுதான் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. சரி, தங்கத்தை விட வெள்ளி விலை வேகமாக உயர்ந்தது எதனால்? தங்கம் முக்கிய பாதுகாப்பான ஒரு புகலிடமாக இருந்தாலும் வெள்ளி 2 தரப்பினராலும் ஆதரிக்கப்படுகிறது. ஒருபுறம் வெள்ளிக்கான தேவை பாதுகாப்பான புகலிட சொத்தாகவும், மறுபுறம் வலுவான தொழில்துறை உலோகமாகவும் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சோலார் பேனல்கள் தயாரிப்பில் வெள்ளியின் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் ரிப்போர்ட்டின் படி சோலார் போட்டோ வோல்டாயிக் அதாவது PV துறையிலிருந்து வெள்ளிக்கான தேவை என்பது 4 ஆண்டுகளில் இரட்டிப்பாகி உள்ளது. 2020 94.4 மில்லியன் அவுன்ஸாக இருந்த வெள்ளியின் தேவை 2024 243.7 மில்லியன் அவுன்ஸாக உயர்ந்துள்ளது. இது வெள்ளியை வெறும் முதலீட்டு உலோகத்திலிருந்து ஒரு முக்கிய தொழில்துறை உலோகமாகவே மாற்றியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் வெள்ளியின் விலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. வெள்ளி சந்தை 2021 முதல் பற்றாக்குறையில் உள்ளது. 2021 to 2025 இதற்கிடைப்பட்ட காலத்தில் மொத்த பற்றாக்குறை 700 மில்லியன் அவுன்ஸ்களாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருந்தது.
ரிஃபினிட்டிவ் தரவுகளின்படி வெள்ளி சந்தை 2026ஆம் ஆண்டிலும் பற்றாக்குறையில்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வெள்ளி எதிர்கால விலைகள் ஆண்டு முழுவதும் லண்டன் ஸ்பாட் விலைகளை விட அதிகமாக வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறுதான் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் தெரிவித்திருக்கிறது. சரி, 2026இல் தங்கம் வெள்ளி விலை எப்படி இருக்கும் என்றால், உலகளாவிய பொருளாதார நிலைமைகள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், மத்திய வங்கியின் கொள்முதல் மற்றும் மறுசுழற்சி விநியோகங்களை பொறுத்து அவற்றின் விலை மாறுபடும் என கணித்திருக்கிறார்கள் நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update.